தென்காசியில் துவங்குகிறது தென்மேற்கு பருவமழை. தென்காசி லைஃப் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தென்காசி வதரமன் ராஜா. இன்று ஜூன் 1 தென்காசி மாவட்ட வானிலை நிலவரம் குறித்து இந்த பதிவில் காணலாம். தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை சராசரியாக கேரளாவில் ஜூன் 1ஆம் தேதி துவங்கும். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையானது 4 நாட்கள் தாமதமாக ஜூன் 4ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை துவங்குவதற்கான ஒரு சாதகமான சூழல் நிலவி வருகிறது. கேரளா மற்றும் அதனை ஒட்டியுள்ள தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களில் ஜூன் 4ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை துவங்கும். தென்மேற்கு பருவமழை துவங்கியவுடன் நமக்கு குற்றால சீசனும் சேர்ந்தே துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 4ஆம் தேதி குற்றால சீசன் துவங்கி ஜூன் 5ஆம் தேதி குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான ஒரு சாதகமான சூழல் நிலவி வருகிறது. தற்போது கேரளாவில் பல்வேறு மாவட்டங்களில் விட்டுவிட்டு ஒரு மிதமான மழை பதிவாகி வருகிறது. அதே போல் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான கன்னியாகுமரி, தென்காசி மலைப்பகுதிகளிலையும் நமக்கு கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து மிதமான மழை பெய்து வர்றதை பார்க்குறோம். நமக்கு கடந்த சில நாட்களாக புளியரை, குண்டாறு மலைப்பகுதிகளில் மழை பெய்தாலும் தென்காசியில் மழை இல்லாமல் இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளிமண்டலத்தோட அடுக்குகளில் நமக்கு தென்மேற்கு பருவக்காட்சி வலுவாக ஊடுருவாதன் காரணமாக அந்த புளியரை மேகங்கள் தென்காசி வரைக்கும் வர்றதில்லை. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தென்காசி தாண்டி நீங்கள் கேரளாவுக்கு பயணம் செய்யும்போது தெரியும், உங்களுக்கு கட்டளை குடியிருப்பு தாண்டி உங்களுக்கு நல்ல மழை பெஞ்சிட்டே இருக்கும் எப்போதும். அதே போல் குண்டாறு அணைப்பகுதிகளையும் உங்களுக்கு எப்போதும் மழை பெஞ்சிட்டே இருக்கும். ஆனால் தென்காசியில் மழை இருக்காது. செங்கோட்டை கிழக்கு பகுதிகளில் மழை இல்லாமல் இருக்குது. நமக்கு வெப்பநிலையை பொறுத்தவரை ஜூன் 4ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை துவங்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு வெப்பநிலை குறைவதற்கான ஒரு வாய்ப்புகள் உள்ளது. இது போன்ற குற்றால நிலவரம் மற்றும் வானிலை முன்னறிவிப்புகளை தெரிந்து கொள்ள தென்காசி லைஃபுடன் எப்போதும் இணைந்திருங்கள். நன்றி.